வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோஸை போய் பாருங்கள். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீம் பார்க் பார்த்தோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் அந்த ட்ராக்கு தாங்க நீங்கள் பார்க்குறீங்க. இது 6 Flags உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இங்கே நிறைய ஸ்டேட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீம் பார்க்ஸ் நிறையவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய ட்ராக் இருக்குது பாருங்க. பெரிய பெரிய ரோலர் கோஸ்டர்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் இது போனதில்லை. நாங்கள் இது போகணுன்னா நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீம் பார்க் தான். நம்ம சென்னையில் எப்படி அந்த MGM அந்த குயின்ஸ்லேண்ட் அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அங்கே இருக்கிறத விட இதெல்லாம் இந்த ரோலர் கோஸ்டர்லாம் பயங்கரமாக இருக்குங்க. நான் அது போயிட்டு உங்ககிட்ட நான் போயிட்டு சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிசி வேவ்ஸ். நான் உங்கள் தமிழ் பொண்ணு பிரியா. இன்னைக்கு எங்கே நாங்கள் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட. ஸோ ஃபுட்பால் மேட்ச் பார்க்க தாங்க வந்திருக்கோம். இது சாதாரண ஃபுட்பால் மேட்ச் இல்லை, UFL அதாவது யுனைடெட் ஃபுட்பால் லீக் மேட்ச் பார்க்க தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி கிரிக்கெட் சம்பந்தமான வீடியோஸ் என்னோட சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நாங்கள் டிவியில் கூட ஃபுட்பால் ரொம்ப பார்த்தது கிடையாது. இப்போதான் நாங்கள் நேரில் பார்க்க போகிறோம். இப்போ நடக்க போகிற இந்த ஃபுட்பால் கேம் எந்தெந்த டீம் பார்த்தீங்கன்னா ஆர்லிங்டன் ரெனகேட்ஸ் வெர்சஸ் சான் ஆண்டனியோ பிரம்மாஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் எப்படி IPLலாம் செம்ம க்ரௌடாக இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது இப்போ க்ரௌடு. இன்னும் நாங்கள் உள்ளே போகல, வெளியவே செம்ம க்ரௌடாக இருக்குது. இன்னும் உள்ளே எப்படி இருக்கும்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த இடத்துல தாங்க இப்போ இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ஃபேமிலி வர்றதுக்காக வெயிட்டிங். இந்த மேட்ச் பார்க்க நாங்கள் யார் கூட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒக்லஹோமா ட்ரிப் போன அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட தாங்க வந்திருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என் இன்லாவும் இந்த வாட்டி வந்திருக்காங்க. ஒரு 2 weeks பிஃபோர் தான் வந்தாங்க அவங்க. ஸோ அவங்களுமே ஃபஸ்ட் டைம் தான். எல்லாருக்குமே இந்த ஃபுட்பால் மேட்ச்ன்றது ஃபஸ்ட் டைம் நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி நடக்க போகுது. ஸோ இது என்ட்ரன்ஸ்க்கு செக்யூரிட்டி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ பயங்கர பெருசாக இருக்குங்க ஸ்டேடியம். இன்னும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனால எல்லாரும் ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கோம். ஸோ எல்லாரும் பார்க்குறது நிற்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம்குள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய ஸ்டெப்ஸ்லாம் வச்சு நல்லா ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. சுற்றிலும் நல்லா பெருசாக இருக்கு. இப்போ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பார்க்கும்போதே தெரியும் அந்த சீட்டில் உட்காந்து. இப்போ மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டேடியத்தோட கம்ப்ளீட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் பாருங்கள். வெளியே பார்த்தா அவ்வளோ க்ரௌடாக இருந்ததுங்க. ஆனால் உள்ளே பார்த்தா சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லே ஆகலை. ஸோ ஏன்னா இது மைனர் லீக்னால. இதே நேஷ்னல் ஃபுட்பால் லீக்னா க்ரௌட் அலமோதி. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் கூட இருக்குங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எங்களோட சீட் பார்த்தீங்கன்னா இந்த 102 ஆர் இருக்குல்ல, அந்த இதுதான். ஸோ நாங்கள் அங்கே தான் போகிறோம். ஸோ எப்படி இருக்கும்னு தெரியலங்க. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச்லாம் ஸ்டேடியத்தில் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். இதுதாங்க ஸ்டேடியம். ஸோ எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பெருசாக ஒன்றும் தெரியல. நம்ம போயிட்டு அந்த சைட் போய் பார்க்கலாம். ஸோ எனக்கு மோஸ்ட்லி அந்த மேட்ச் ஸ்டேடியத்தில் பார்க்கறது ரொம்ப பிடிக்குங்க. கிரிக்கெட் பார்த்துருக்கேன். இப்போ தான் செகண்ட் மேட்ச் நான் பார்க்க போகிறேன் இந்த மாதிரி ஃபுட்பால்து. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டுருக்கு. ஸோ எவ்வளோ க்ரௌடு பாருங்கள், சுற்றி பார்த்தாலே தெரியும். எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லோ டீம் சான் ஆண்டனியோன்னு நினைக்கிறேங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க.
ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க, பாருங்க சூப்பரா இருக்கு. கிரிக்கெட் ஸ்டேடியம் விட இதுவும் வந்துட்டு கிரவுண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆன மாதிரி மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ மழை பெய்யுது இப்போ லைட்டா. மழையே பெஞ்சாலும் இந்த மேட்ச் வந்து நடந்துட்டு தாங்க இருக்கும். மழைக்காக வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க பசங்களுமே என்ஜாய் பண்றாங்க இந்த ஃபுட்பால் மேட்சை. ஸோ எல்லாம் பாருங்க ஒரே டான்ஸு. பாருங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாருங்க எப்படி ஓடி வராங்கன்னு. இந்த கேமுக்கு வந்து பிசிக்கலா பாடி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. ஸோ எல்லோ வந்து சான் ஆண்டனியோங்க, ப்ளூ வந்து ஆர்லிங்டன். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மைனர் லீக் தான். ஸோ க்ரௌடும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஆக்சுவலி மழைன்னு இருக்கு இந்த டைம்ல, பட் நல்ல வேலை அந்த அளவுக்கு மழை பெய்யல. ஸோ அதனால நாங்களாம் வந்தாச்சு. ஸோ கிரிக்கெட் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஃபுட்பாலும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. நேரில் பார்க்கும்போது, டிவியில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஒன்றுமே புரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ கிரிக்கெட்னா வந்து என்ன ஏதுன்னு நம்மளுக்கு வந்து டீட்டெயில் எல்லாமே தெரியும், பட் இந்த மேட்ச் என்னன்னு புரியல. பட் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான். ஸோ பசங்களுக்குமே வந்து கேட்டே இருந்தாங்கன்னு சொல்லி தான் வந்தோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த மேட்ச் நேரில் பார்த்துருந்தா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வின் பண்ணிட்டாங்க போலங்க, ஆனால் எந்த டீம்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இது வந்து அமெரிக்கன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பார்க்குற ஒரு கேம் இது ஃபுட்பாலு. ஸோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். சியர் லீடர்ஸ்லாம் அங்கே ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எங்கள் பசங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்ட்ல வந்து அந்த நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டோட மெஷர்மெண்ட், அதாவது யார்ட்ஸ், அது 20, 30, 40 போட்டிருக்காங்க. ஸோ நல்லா பெருசாகவே இருக்குங்க. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த அளவுக்கு இருக்குங்க. டிவியில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த மேட்ச்சு. நாங்களாம் ஆர்லிங்டன் டீம் வந்து வின் பண்ணணும்னு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு குவார்ட்டர் முடிஞ்சு ஒரு பிரேக் வந்திருக்குங்க. ஸோ அதில் வந்து சியர் கேர்ள்ஸ்லாம் வந்து சியர் அப் பண்ண வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. 15 மினிட்ஸ் குவார்ட்டர் நடுவில் வந்து பிரேக்கில் வந்து இந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேம் நடக்கிற ஸ்டேடியம் பேர் பார்த்திங்கன்னா சாக்டா ஸ்டேடியம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4-15 மினிட்ஸ் இருக்குங்க. ஒரு 15 மினிட்ஸ் நடுவுலேயே வந்து அந்த மாதிரி பிரேக் வந்து விடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஆர்லிங்டன் வந்து ஒரு கோல் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து 3rd குவார்ட்டர் நடக்குது. இன்னும் ஒரு குவார்ட்டர் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எல்லாரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் எல்லாரும் டயர்ட் ஆகிட்டாங்க மோஸ்ட்லி பசங்க. Subscribe to Crazy Games, enjoy பண்ணுங்க. Haven't seen this நம்ம இப்போ வந்து ஃபுட்பால் மேட்ச்ல 15 வாட்ச் இருக்காங்க. 15 வாட்ச் நம்ம வந்து ப்ளூ டீம்ல வின் ஆயிட்டோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. டெக்ஸஸ் இல்லைன்னா டெக்ஸஸ் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா சான் ஆண்டனியோ சப்போர்ட் பண்ணுறீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to Crazy Games. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஃபுட்பால் மேட்ச்சை பார்த்துருப்பீங்க. இங்கே எப்படி நடந்துருக்குன்னு, எந்த அளவுக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது இந்த ஃபுட்பால் வந்து நேரில் பார்த்துருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை. பை.